குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கேம் டெவலப்மெண்ட்ல 5வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். முதல் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட், ரெண்டாவது வந்து டிராகனோட அந்த ஃப்ளை அனிமேஷன், மூணாவது வந்து டிராகனோட மூவ்மெண்ட் அனிமேஷன், நாலாவது வந்து ஃபயர் அனிமேஷன். நார்மலா ஒரு ஃபயர் அனிமேஷன் பார்த்தோம். இப்போ அஞ்சாவதும் அதே ஃபயர் அனிமேஷன் தான். இது வந்து டிராகன் வாயிலிருந்து வர மாதிரி பண்ண போறோம். இதுதான் வந்து 5வது ப்ரோக்ராம். சரியா? போன இதில் நார்மலா ஒரு ஃபயர் பார்த்துருப்போம். அது ஒரே ஒரு டேப்புக்குள்ள வந்திருக்கும். ஜஸ்ட் இந்த ஹீட் மட்டும் போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த டிராகனோட வாயிலிருந்து அந்த ஹீட் வெளியேறி போய் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சரி, நம்ம ரொம்ப பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போவோம். வழக்கம் போல அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுங்க. டிராகன்கிற கேம், எடிட், இந்த சினிமா கிளப், கிளிப் கிளப் இல்லை கிளிப், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து வேலையை என்ன பண்ண போறோம்னா ஒரு புது நோட ஆட் பண்ண போறோம். அது என்ன நோடுனா செகண்ட் கொடுத்துட்டு பொசிஷன் 2D. சரி, இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா நம்மளோட டிராகனோட வாயிலிருந்து அந்த ஃபயர் வரணும். அப்போ இந்த பொசிஷன் 2Dங்கிற நோடு மூலியமா தான் அந்த ஃபயர் அனிமேஷனை உள்ள கொண்டு வர போறோம். சரியா? நீ சென்டர்ல பார்த்தா தெரியும். கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்து ஜூம் இன் பண்ணுங்க. ஜூம் இன் பண்ணோன்னே சாரி, கண்ட்ரோல் இசர் கொடுங்க. இசர் கொடுத்தோன்னே மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ணுங்க. அது எந்த பிளஸ்ங்கிறது ஐடென்டிஃபை பண்ணாது. பொசிஷன் 2D கிரியேட் கொடுத்தோன்னே கீழே வந்துடும். இதுதான்ப்பா பொசிஷன் 2D. அந்த நோட தூக்கும் போதே சைடில் வந்துருச்சு பொசிஷன் 2Dயா. கரெக்டாக டிராகனோட ரைட் சைடில் தூக்கி வச்சிருங்க. சரியா? இங்கே கரெக்டாக தூக்கி வச்சிருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபயருங்கிற அந்த ஸ்கிரிப்டை எப்படி இந்த டிராகன்கிற ஸ்கிரிப்டோட மெர்ஜ் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டிராகனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆயிரும். ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகும். அப்படியே ஓப்பன் பண்ணாலும் எல்லாம் டேரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட்டுங்கிற 2D டேப்ல இருந்து ஸ்கிரிப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேயும் ஓப்பன் ஆகிடும். சரியா? இதில் புதுசாக ஒரு வேரியபிள் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே பழைய கோடிங் இருக்கும், அதை கூட கான்ஸ்டன்ட் ஃபயருங்கிற வேரியபிள் ப்ரீலோட். சரி, இது எதுக்காக இந்த ப்ரீலோடுங்கிற வார்த்தை அப்படின்னா நம்ம தனி டேபா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சோமா. எங்க இருக்கு சீனுக்குள்ள ஃபயருங்கிற டேப், தனி டேபை கிரியேட் பண்ணோமா. இப்போ இந்த டேபை வந்து டிராகன்கிற ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு போகும். எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபயருங்கிற சீன் ஃபோல்டர்ல இருந்து ஓப்பன் பண்ணுங்க. ஃபயருங்கிற சீனை கிளிக் எனேபிள் பண்ண மாதிரியே மேலே ஒரு பாத்து கிடைக்குதா, இந்த பாத் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் C, இந்த ப்ரீலோடுக்குள்ள டபுள் கொட்டேஷன்குள்ள தூக்கி போட்டுருங்க. சிம்பிள். சரியா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதிர்பார்க்கிற அனிமேஷன் கிடைச்சிரும். ஃபயர் அனிமேஷன் கிடைச்சிரும். சரியா? சரி, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் கரெக்டா நான் எங்க கர்சர் வைக்கிறேன்னு பாருங்க. அனிமேட்டட் ஸ்பிரிட் டாட் பிளே ஃப்ளை, எந்த எந்த பட்டனோடது? லெஃப்ட்டுங்கிற ஆரோ கீயோடது. அது கீழே என்டர் தட்டிட்டு இஃப் சைன் டாலர் பொசிஷன் 2D டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல் டு 1 கோலன் என்டர்
டாலர் டாலர் பொசிஷன் 2D டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஈக்குவல் டு -1. சரியா? இதே 2 லைனை எலிஃப்ல ஆட் பண்ணணும். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எலிஃபோட ஃப்ளை இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். சரியா? மைனஸ் ஆயிரும். லாஸ்ட்டு எல்ஸுக்கு அப்புறம் மூவ் அண்ட் ஸ்லைடு வெலாசிட்டி. இப்போ எந்த இடத்துல கர்சர் கரெக்டாக பிளிங்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு டேப் கூட நான் அடிச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இஃப் இன்புட் டாட் இஸ் ஆக்ஷன் ஜஸ்ட் ப்ரெஸ்டு இது கொடுத்தீங்கன்னா அப் யூஐ அப் இல்லை டவுன் டவுனுங்கிற கீ தான் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. மற்ற 3 கீயுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். டவுன் ஆரை கிளிக் பண்ணால் ஃபயர் அனிமேஷன் வரும். அதுக்காக கோலன் இதுக்குள்ள வந்து டாலர் animated sprite dot pla play FLYSH. சரி, இப்போ FLSH இந்த அனிமேஷன் நம்ம எங்க பார்த்துருப்போம்னா டிராகன்லேயே 2Dக்கு போங்க. 2Dக்கு போனதுக்கப்புறம் இது நார்மலாக ஃப்ளை அனிமேஷன். சரியா? அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ளைங்கிற எடுத்து விட்டு லைஷன் கொடுங்க. டிராகன் வாயை திறந்து மூடுற மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்குதா? வாயை திறந்தாதான் ஹீட் வரணும். அதுக்காக இந்த 2வது அனிமேஷன் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். சரியா? சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ஃபைல் போங்க. ஸ்கிரிப்ட் ஃபைல் போயிட்டு சைஸ் கீழே அது கீழே வேரியபிள் ஃபயர் ஈக்குவல் டு ஃபயர் டாட் இன்ஸ்டன்ஸ் 2வது இருக்கு பாருங்க. இன்ஸ்டன்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. கீழே ஃபயருங்கிற வேரியபிள் டாட் குளோபல் அண்டர்ஸ்கோர் பொசிஷன் ஈக்குவல் டு டாலர் பொசிஷன் 2D டாட் குளோபல் பொசிஷன் என்டர் தட்டிட்டு இஃப் சைன் டாலர் பொசிஷன் 2D டாட் பொசிஷன் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு கேப் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 1 கோலன் என்டர் தட்டினீங்கன்னா டாலர் ஷிஃப்ட் அமைக்கி டாலர் அனிமேட்டட் ஸ்ப்ரைட் டாட் ஃபிளிப் ஹெச் ஈக்குவல் டு ட்ரூ. ஃபயர் டாட் டைரக்ட் 1 என்டர் தட்டிட்டு ஒரு பேக் ஸ்பேஸு அந்த 2வது இஃப் அந்த இஃப் சைன் இருக்கா அந்த இஃப்க்கு நேராக எல்ஸ் எழுதணும். எல்ஸ் கோலன் ஃபயர் டாட் டைரக்ட் -1. சரியா? இந்த ஃபயர் டாட் டைரக்ட் இந்த வார்த்தை எங்கேருந்து எடுக்கிறோம்? ஏன்னா இதை நம்ம இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. அது இனிமே தான் கிரியேட் பண்ண போகிறோம். எங்கே கிரியேட் பண்ண போகிறோம்? ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. ஃபயர் ஸ்கிரிப்டுக்கு போங்க. ஃபயர் ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு
அங்க ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறோம். அது என்ன ஃபங்க்ஷன்னா டைரக்ட் dir கோலன் டைரக்ஷன் ஈக்குவல் டு dir மேல வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணல பாத்தீங்களா, வேரியபிள் டைரக்ஷன் ஈக்குவல் டு 1. சரியா, dir -1. சரியா, டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட கோடிங் பார்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். மேலே ஜம்ப் பண்ணுது, ஃபயர் விடுதுப்பா. ஃபயர் அனிமேஷன் வருதா? இப்போ அந்த ஸ்க்ரீனை விட்டு எக்ஸிட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக் அந்த ஃபயர் வந்து காணாமல் போயிடும். சரியா, இதுதான் 5வது ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தான் ஒரு 2D கேம் கிரியேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். சரியா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சரியா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் எக்ஸசைஸ் 6ஓட. இது வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கேம்னா எப்படி தான் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே இந்த ஸ்பீடோட அப்படியே இந்த கேமை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். சரியா, ஸோ தேங்க்யூ.